السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலவாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் கோபமான ஒரு வாலிபரும் அவரது தன்னை பற்றி ஒரு செய்தியை உங்களிடம் சொல்ல வந்துள்ளேன். வாலிபர் ஒருவர் மிகுந்த கோபத்துடன் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். இறை தூதர் அவர்களே, அந்த கிழவனின் தொல்லை தாங்க முடியவில்லை, ரொம்ப படுத்தினார் என்று உதடுகள் துடிக்க முறைத்தன. அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக, நீ யாரை பற்றி சொல்கிறாய் என்று விசாரித்தார்கள். வேற யாரு? என் தந்தை தான். நான் சம்பாதித்து வரும் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறாய், அடிக்கடி பணமும் கேட்கிறார். என் சட்டை பையில் காசு இருந்தால் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எடுத்துக்கொள்கிறார். இறை தூதர் இளைஞனின் தந்தை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். சற்று நேரத்தில் வயதான மனிதன் ஒருவர் தள்ளாடி வந்தார். அவரால் சரியாக கூட நடக்க முடியவில்லை. முகத்தின் படிப்படியாய் முழுமையின் முத்திரைகள், பார்ப்பதற்கே பதமாக இருந்தார். அண்ணன் நபிகளார் அந்த முத்தியவரை அமரச் சொன்னார்கள். பிறகு கேட்டார்கள், பெரியவரே, உங்களை பற்றி உங்கள் மகன் சொல்வதெல்லாம் உண்மைதானா? இடுங்கி போன கண்களால் இறைத்துதரை ஏறிட்டு நோக்கிய அந்த பெரியவர் ஆனால் உறுதியாக பேச தொடங்கினார். நாயகம் அவர்களே, இவன் என் மகன். இவனை வளர்த்து ஆளாக்கி நான் பட்ட சிரமங்கள் ஒன்றா ரெண்டா? இவன் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக நான் தூங்காமல் விழித்த இரவுகள் எத்தனை. இவனை என் மார்பிலும் தோளிலும் போட்டு எப்படியெல்லாம் செல்லமாக விளைத்தேன். இவன் பலவீனமாக இருந்த போது நான் பலசாலியாக இருந்தேன். இவன் ஒன்றுமில்லாதனா இருந்த போது நான் பணக்காரனாய் இருந்தேன். அப்பொழுதெல்லாம் இவன் என் பொருட்களை எடுத்து பயன்படுத்துவதை நான் தடுக்கவில்லை. இவனுக்கு கேட்காமலே இவனுக்கு எவ்வளவோ செய்தேன். இன்று நான் பலவீனமா ஆகிவிட்டேன். அவன் பலசாலியாக இருக்கின்றான். இன்று நான் ஒன்றுமில்லாதனா ஆகிவிட்டேன். அவன் பணக்காரனா ஆகிவிட்டான். ஆனாலும் இவன் எனக்கு எதையுமே தரவில்லை. நானாக எடுத்துக் கொண்டாலும் தடுக்கிறான். இது நியாயமா? இறைத்துதர்களே, முதியவர் பேச பேச அண்ணலாரின் கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்தோடியது. நபி அவர்கள் அந்த இளைஞனை அழைத்து, நீ உன்னுடைய சம்பாத்தியம் பொருள் அனைத்து உன் தந்தை குறிதே என்று அவனை எச்சரித்து அனுப்பினார்கள். பெற்று வளர்ந்து ஆளாக்கி தாய் தந்தை அவர்களே, கொஞ்சம் கூட மதிக்காமல் அவர்களை அம்போ என்று பதவிக்கு விட்டு தனியால் செல்லும் பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் செல்வம் உங்கள் பெற்றோருக்கே உடையது. எனவே அந்த பெற்றோரை எல்லா நிலையிலும் நல்ல முறையில் கண்ணியமான பிள்ளைகளாக நம்மை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு பாரக்கல்லாஹு ஹைரன் கஸீரா.